ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாஞ்சில் ஸ்நேகிதி பூமா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான சிம்பிளான லஞ்ச் ரெசிபி காம்போ தாங்க பார்க்க போகிறோம். இதில் வெண்டைக்காய் மோர் குழம்பும் உருளைக்கிழங்கு வறுவலும் செய்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் அதில் தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததும் நம்ம கட் பண்ண வெண்டைக்காய் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இனி இந்த வெண்டைக்காயை நீங்கள் லைட்டாக வதக்கி விடணும். ரொம்ப வதக்கணும்னு இல்லை, ஏன்னா வலுவலுப்புன்னு அந்த மாதிரி வந்துடும். அதனால் நீங்கள் லைட்டாக இதை வதக்கி விட்டால் போதும். இனி இது கூட நான் கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கினதும் இதை வேறொரு பவுலுக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இனி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல், அதாவது நான் ஒரு அரை முறி தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். தென் 3 பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாயில் 3 பச்சை மிளகாய், 3 வெள்ளைப்பூடு, 3 சின்ன வெங்காயம். இதை கொஞ்சமாக நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணதும் இதுக்கு கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஆட் பண்ணதும் இதுக்கு கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணது கூட கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணீர் சேர்த்ததும் இதை நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கங்க. பாருங்கள், நான் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இனி நம்ம வெண்டைக்காய் வதக்கின அதே கடாயில் கொஞ்சமாட்ட ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இனி இதில் ஆயில் சூடானதும் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். தென் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இனி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வதக்கி வைத்திருந்த இந்த வெண்டைக்காயும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இதை கிண்டி விட்டுக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கினதும் நம்ம மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இனி மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா கலக்கி அந்த தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இனி இதுக்கு கூட நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணதும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஓரளவு இது நல்லா கொதித்ததும் இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடுங்க. இனி வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க தயிர் எடுத்துக்கலாம். இந்த தயிர் நல்ல புளித்த தயிராக இருக்கணும். நான் ஒரு 150 mlக்கு நான் தயிர் எடுத்துக்கிறேன். இந்த தயிர் கொஞ்சமாக திட்டாக இருக்கனால நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இனி நம்ம தயிர் ரெடியானதும் நம்ம ஏற்கனவே நம்ம ஆற வைத்திருந்த அந்த மசாலா இருக்குல்ல, அது கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா, அதாவது வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அது சூடு ஆறுனது தான் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கணும். சூடானதும் தயிர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோந்தாங்க, நமக்கு மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இனி அடுத்து நம்ம அந்த மோர் குழம்புக்கு சைடிஷாட்டு நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிக்கலாம். நான் உருளைக்கிழங்க தோல் உரித்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இனி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை பாயில் பண்ண வச்சுருங்க. இந்த உருளைக்கிழங்கு ஒரு 70% பாயில் ஆகணும். நல்ல பாயில் ஆகணும்ல, ஒரு 70% போதும். பாயில் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இனி இந்த உருளைக்கிழங்கை மட்டும் எடுத்துக்கோங்க. இனி ஒரு கடாய் வைத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் ஆப்ஷனல் தான். தென் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு தட்டி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டாக ஆட் பண்ண விட இந்த மாதிரி தட்டி போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
நீ இது கூட நம்ம பாயில் பண்ணி வடிகட்டி வச்சுருந்தா உருளைக்கிழங்கு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டிருந்தோம், கொஞ்சமாக சால்ட்டு போட்டிருந்தோம். அதனால் இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இனி இதை லைட்டாக கிளறி விடுங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுமா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க. பார்க்கவே அழகாக இருக்குல்ல. உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குலையாமல் உங்களுக்கு நீட்டாக வரும். உருளைக்கிழங்கு பொரியல் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு கூடவே நம்ம வத்தல் ரெடி பண்ணிக்கலாம். நான் கூழ் வத்தல் வச்சுருக்கேன். இது நாங்கள் ஸ்டோரில் வாங்கினது தான். இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வைத்து அந்த கடாயில் தேவையான அளவுக்கு நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்த்ததும் இந்த ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம இந்த வத்தல் எல்லாம் பொரித்து எடுத்துக்கலாம். இது அப்பளம் இல்லை, இதுவும் ஒரு டைப்பான கூழ் வத்தல் தான். ஆனால் அப்பளம் ஷேப்லேயே இருக்குது. இங்கே பக்கத்தில் உள்ள ஸ்டோரில் வாங்கினேன். இது கூடவே நம்ம கஞ்சி வத்தல் இருக்குல்ல, அதையும் இந்த அப்பளம் வத்தல் கூட சேர்த்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். வத்தல் வறுத்து எடுத்தாச்சு. இனி நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம லஞ்சு சர்வ் பண்ணிக்கலாம். நான் லஞ்சு வெண்டைக்காய் மோர் குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல், வத்தல் ரெடி பண்ணியிருக்கேன். இது சிம்பிளான லஞ்ச் ரெசிபி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நம்ம சேனலை ஷேர் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.